ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல அடிக்கடி ஹிந்தியில் பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு நிறைய இடங்களில் பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அது கூடவே தமிழ்லையும் ஹிந்திலையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய 300+ வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கான லிஸ்ட்டு, அது கூடவே டெய்லி லைஃப்ல ஹிந்தியில பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய 500+ வேர்பு ப்ளஸ் 500+ சென்டென்ஸ், இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச போகிறோம். ஸோ சொல்லு அப்படின்றத நான் சொன்னேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான டென்சஸ், இந்த பேசிக் சென்டென்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்மளோட டென்சஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலான இந்த சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பட் சொல்லு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் பார்க்க போகிறோம். சொல்லு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா போலோ கஹோ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்த ஏன் வாய் திறக்காம இருக்க, என்னன்னு சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது, சும்மா பேச வைக்கிறதுக்காக சொல்றத போலோ அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி ஒரு டேட்டாவை ஷேர் பண்றீங்க, ஒரு விஷயத்தை பத்தி ஸ்பெசிஃபிக்கா கேட்குறீங்க, அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம கஹோ அப்படின்ற ஒரு வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி செய். ஸோ ஜெய்சா மே கெஹத்தா ஹூன், நான் என்ன சொல்றேனோ, நான் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஜெய்சா மே கெஹத்தா ஹூன் வைசா கரோ, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னா, அந்த மாதிரி அப்படின்னா வைசா, எந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஜெய்சா. ஸோ ஜெய்சா மே கெஹத்தா ஹூன் வைசா கரோ. ஸோ இங்க கெஹத்தி ஹூன் அப்படின்னு சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த ரெசிபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நான் சொல்ற மாதிரி செய். ஸோ ये ரெசிபி தோடி முஷ்கில் ஹே. ஸோ ரெசிபி குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம அதை பெண்பால கன்சிடர் பண்ணி தான் பேசுவோம். அதனாலதான் தோடாவுக்கு பதிலாக தோடி, முஷ்கில் ஹே கஷ்டம், இஸ்லியே அதனால, ஜெய்சா மே கஹத்தா ஹூன் வைசே கரோ, நான் எப்படி சொல்றேனோ அப்படியே பண்ணு, ஜெய்சா மே கஹத்தா ஹூன் வைசே கரோ. நான் சொல்ற வரைக்கும், ஸோ வரைக்கும் அப்படின்னா ஜப் தக், மே நா கஹூன். ஸோ நான் சொல்ற வரைக்கும் ஜப் தக் மே நா கஹூன். ஸோ நான் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் கார்லயே ஏறு. ஸோ ஜப் தக் மே ஏ நா கஹூன், நான் சொல்ற வரைக்கும் கி ஏ சுரிக்கித் ஹே, பாதுகாப்பா இருக்குன்னு அந்த நூ சவுண்டுக்கு தான் அந்த KI கீன்றது வருது. ஸோ நான் எப்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் ஜப் தக் மே ஏ நா கஹூன் ஹி ஏ சுரக்ஷித் ஹே. சுரக்ஷித் அப்படின்னா பாதுகாப்பு, சுரக்ஷித் ஹே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் கார்மே ஹி இந்தசார் கரோ, கார்லேயே அப்படின்னு சொல்றதுக்கு தான் கார்ல அப்படின்னா கார்மே, கார்லேயே கார்மே ஹி, இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது நான் சொல்லாத வரைக்கும் ஜப் தக் மே நா கஹூன், ஜப் தக் மே நா கஹூன், நான் சொல்லாத வரைக்கும் கதவை திறக்காத, ஜப் தக் மே நா கஹூன், சொல்லாத வரைக்கும் அப்படின்னா, ஸோ சொல்ற வரைக்கும் அப்படின்னா ஜப் தக் மே கஹூன், சொல்லாத வரைக்கும் ஜப் தக் மே நா கஹூன், தர்வாசா மத் கோலோ, இல்ல தர்வாசா மத் கோல்னா, கோலோ அப்படின்னா திரை, திற, ஸோ மத் கோல்னா அப்படின்னா திறக்காத அப்படின்றது அர்த்தம். தர்வாசா அப்படின்னா கதவு. நீ நல்லா படிக்காத வரைக்கும் உன்னால பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஜப் தக் தும் அச்சி தரஃப் நஹி படோகி. ஸோ ஜப் தக் அப்படின்னா அது வரைக்கும், அச்சி தரஃப் நன்றாக, நஹி படோகி அப்படின்னா படிக்காத வரைக்கும், பாஸ் நஹி ஹோ பாவோகே. ஸோ பாஸ் நஹி பாவோகே அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது அப்படின்றது அர்த்தம். நான் சரின்னு சொன்னா மட்டும் நீ போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அகர் மே தீக்கே, சரி அப்படின்னா தீக்கே, கஹூன் தபி தும் ஜா சக்தே ஹோ. ஸோ மே தீக்கே கஹூன் தபி தும் ஜா சக்தே ஹே, நான் சரின்னு சொன்னா மட்டும், தபி அப்படின்னா அப்ப மட்டும், தும் ஜா சக்தே ஹே நீங்க போகலாம். நான் உண்மையை சொன்னா நீ நம்புவியா, அகர் மே சச் கஹூன், ஸோ மே சச் கஹூன், நான் உண்மையை சொன்னா, தோ கியா தும் மேரா யக்கீன் கரோஹே. ஸோ யக்கீன் அப்படின்னா ஏன் மேல, ஸோ மேரா யக்கீன் கரோஹே அப்படின்னா நீ என்ன நம்புவியா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். நான் வேண்டான்னு சொன்னா நீ பண்ணுவியா, நான் வேண்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ. ஸோ அகர் மே நஹி கஹூன், நஹி கஹூன் அப்படின்னா வேணான்னு சொன்னா, தோ தும் கியா கரோகே நீ என்ன பண்ணுவ. ஸோ அகர் மே நஹி கஹூன் தோ தும் கியா கரோகே,
நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ கண்டிப்பா இதை செய்வேன்னு எனக்கு தெரியும். பலேஹி, பலேஹி அப்படின்னா ஒரு ஷியோரா ஒரு விஷயத்த சொல்றது. பலேஹி மீ நஹி கஹூன், நான் வேண்டான்னு சொன்னாலும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க அப்போஸ் பண்ணாலும் அப்படின்ற மாதிரியான இடங்கள்ல பலேஹி யூஸ் பண்ணலாம். ஸோ பலேஹி அதோட யூசேஜ் வந்து நம்ம செப்பரேட் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பலேஹி மே நஹி கஹூன் முஜே பதா ஹே, எனக்கு தெரியும், கி தும் இசே ஜரூர் கரோகே, நீ இதை கண்டிப்பா, கண்டிப்பா அப்படின்னா ஜரூர், கரோகே நீ இதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு தெரியும். பலேஹி மே நஹி கஹூன் முஜே பதா ஹே கி தும் இசே ஜரூர் கரோகே, நான் போன்னு சொன்ன உடனே நீ ஓட ஆரம்பி. ஸோ ஜெய்சே ஹி மே ஜா கஹுன், போ அப்படின்னா ஜா கஹுன், நான் எப்ப போன்னு சொல்றனோ, ஜெய்சே ஹி மே ஜா கஹுன் தௌட்னா ஷுரு கர்தேனா, நீ ஓட ஆரம்பிச்சிடணும். தௌட்னா ஷுரு கர்தேனா, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ வேலையை முடிக்கணும். சாஹே மே கஹுன் யா நஹி கஹுன், இல்ல யா நா கஹுன். ஸோ சாஹே மே கஹுன் நான் சொன்னாலும், யா நா கஹுன் நான் சொல்லனாலும். ஸோ மே கஹூன் யா நா கஹூன். தும்ஹே காம் கதம் கர்னா ஹோகா, தும்ஹே அப்படின்னா நீங்க, காம் அப்படின்னா வேலை, கதம் கர்னா ஹோகா முடிச்சே ஆகணும். பட்டனை இப்ப அமுக்காத, நான் சொல்லும் போது அமுக்கு, நான் சொல்லும் போது செய். அபி பட்டன் மத் தபானா, ஸோ தபானா அப்படின்னா வந்து அமுக்கிறது குறிக்கும், மத் தபானா அப்படின்னா அமுக்காத. ஜப் மே கஹூன், ஜப் மே கஹூன் நான் எப்ப சொல்றேனோ அப்ப அமுக்கு, தப் கர்னா அப்ப பண்ணு அப்படின்றது அர்த்தம். நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. மே சா குச் பி கஹுன், மே சாஹே குச் பி அப்படின்னா எதுனாலும், கஹுன் என்ன சொன்னாலும். ஓ கபி நஹி சுன்தி, அவ எப்பவுமே கேட்கவே மாட்டா. ஸோ கேட்க மாட்டா அப்படின்னா நஹி சுன்தி, இங்க பெண்பாலை பத்தி பேசுறோம் அதனாலதான் சுன்தி. இதுவே பையன் அப்படின்னா நஹி சுன்தா அப்படின்றது அர்த்தம். ஸோ கேட்கவே, நெவர் அப்படின்னு சொல்றதுக்கு கபி நஹி சுன்தி அப்படின்றத சொல்லணும். மே சாஹே குச் பி கஹுன் ஓ கபி நஹி சுன்தி, பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்றத கேளு. பாத் கர்னா பந்த் கரோ, பாத் கர்னா பந்த் கரோ அப்படின்னா பேசுறத நிறுத்திட்டு, ஆவ் ஜோ மே கேஹ் ரஹா ஹூன், நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும், ஜோ மே கேஹ் ரஹா ஹூன் ஓ சுனோ, அத கவனி, அத கேளு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அதை சொல்லல. தும்னே முஜே கலத் சமைச்சா, ஸோ தும்னே அப்படின்னா நீங்க, முஜே அப்படின்னா என்ன, கலத் சமைச்சா அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மென்னே ஓ நஹி கஹா, நான் அதை சொல்லல, நஹி கஹா நான் அவர்கிட்ட அதை மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு. மெயின்னே உசுசே அவரிடம் அப்படின்னா உசுசே, பஸ் வஹி கஹாத்தா கஹாத்தா, ஸோ பஸ் அப்படின்னா மட்டும்தான், வஹி கஹாத்தா அதை மட்டும்தான் சொன்னேன். நிலைமை சரியில்லை, நான் உண்மையை சொல்றதுதான் நல்லது. ஹாலத் தீக் நஹி ஹே, ஹாலத் அப்படின்னா சூழ்நிலை, தீக் நஹி ஹே அப்படின்னா சரியில்லை, நல்லா இல்லை. பெஹத்தார் ஹோகா கி மே சச் ஹெஹதா ஹூன், ஸோ சச் ஹெஹதா ஹூன் அப்படின்னா நான் உண்மையை சொல்றது. பெஹத்தார் ஹோகா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னியா, கியா தும்னே கஹாத்தா கி மீட்டிங் ரத் ஹோகையா, ஸோ ரத் ஆயிடுச்சு நம்ம தமிழ் சொல்லுவோம், இங்க வந்து ரத் ஹோகையா ஹே அப்படின்றத சொல்றோம். ரத்து இங்க வந்து ரத்து, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ மீட்டிங் கேன்சல் ஹோகயி ஹே அப்படின்றதும் சொல்லலாம், ரத் ஹோகயி ஹே அப்படின்றதும் சொல்லலாம். அவங்க கிட்ட நீ உண்மையை சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, கியா தும் உன்ஹே சச் பத்தாவோஹே, ஸோ தும் அப்படின்றதுனால பத்தாவோஹே அப்படின்றத கேட்கிறோம். உன்ஹே அப்படின்னா அவர்களிடம், சச் பத்தாவோஹே நீ உண்மையை சொல்லுவியா, நீ முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, கியா தும்னே பெஹலே குச் கஹாத்தா, தும்னே அப்படின்னா நீனு, பெஹலே அப்படின்னா முன்னாடியே, குச் கஹாத்தா அப்படின்னா வந்து ஏதாவது சொல்லி இருந்தியா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய இடங்கள்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த கஹோ அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் மாறுது அந்த ஒரு ஐடியாவும் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்பை வச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அகைன் உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.